வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிக்கு நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸில் ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஃபர்தர் கண்டினியூஷனாக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் இருக்க யூனிட்டோட நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் முடிஞ்சுது. 6th யூனிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது தியரி. ஸோ இந்த தியரியாக இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஃபர்தராக வந்து தியரி, அதாவது சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள்ஸ், ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி இருக்க யூனிட்லாம் அவங்க வந்து தனியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வந்து இன்னொரு வீடியோவை போடுறேன். அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ 7th சாப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மாதிரியே தான் நமக்கு வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இன்னொன்று வந்து செக்ஷன் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷன் ஃபார்முலா மெயினாக சொல்லும்போது p of x, y is equal to p of அப்படின்னு எழுதி நம்ம வந்து என்னது m1 into x2 plus m2 into x1 by m1 plus m2. அதுக்கடுத்து கமா போட்டு m1 y1 plus m2 y1 by m1 plus m2. இது வந்து நமக்கு வந்து செக்ஷன் ஃபார்முலா. மெயினாக வந்து நமக்கு வந்து இன்டர்னலி அப்படின்னாங்கன்னா இங்கே வந்து 2 இடத்துலையுமே ப்ளஸ் வரும், எக்ஸ்டர்னலி அப்படின்னாங்கன்னா மைனஸ் வரும். ஸோ இவ்வளோதான், 2 ஃபார்முலா தான். ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து செக்ஷன். அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க 7.1, செக்ஷன் அப்படிங்கிறது 7.2ல் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கான்செப்டோட, அதாவது இந்த ஃபார்முலாவோட லாஜிக் இருந்தால் நீங்கள் எல்லா சம்மே போடலாம். கான்செப்ட் மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஈக்குவல் பார்ட்ஸ், 3 ஈக்குவல் பார்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது நீங்கள் ட்ரை செக்ஷன் அதை வந்து பிரிப்பீங்க இல்லைங்களா, அது வந்து செக்ஷன் ஃபார்முலாவில் அந்த பார்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஈக்வி டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வச்சுட்டு ஸ்கொயர் 2 கேன்சல் பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சம் வந்து 3 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற சம், அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. செக்ஷன் ஃபார்முலாங்கிறது அந்த ஈக்குவல் பார்ட்ஸ் பிரிக்கிற சம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான். இது வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ 7th சாப்டர். அடுத்து வந்து 8th to 9th வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து சைன், காஸ், டான் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரிமைனிங் 3 வந்து நீங்கள் ரெசிப்ரோக்கலாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு கிரியேட் அ டேபிள், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டா வந்து நம்ம வந்து 1 by கொசிக்கன்னு சொல்கிறோம், காஸ் தீட்டா வந்து 1 by சீக்கன்னு சொல்கிறோம், டான் தீட்டா வந்து 1 by காட்டுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். அடுத்தபடியாக வந்து டேனை வந்து நம்ம சைன் பை காசுன்னு சொல்லுவோம், காட்டை வந்து காஸ் பை சைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஆங்கிள் எப்படி வந்து நம்ம மேலே இருந்தால் ஆங்கிள் வந்து எந்த பக்கம் ஆங்கிள் இருக்கோ அது வந்து என்னது அட்ஜசன்ட் சைட். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயக்ராம் போடும்போது நான் வந்து கீழே ஆங்கிள் வச்சிருக்கேன்னா இது அட்ஜசன்ட். சப்போஸ் நான் வந்து ஆங்கிள் இங்கே வைக்கல சார், இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து என்னது அட்ஜசன்ட். அவ்வளோதான். அட்ஜசன்ட்டுக்கு நேராக இருக்கிறது ஆப்போசிட், அப்படி வச்சு போயிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி கான்செப்ட், இது ஃபார்முலா கிடையாது. ஸோ ஃபார்முலா நான் முதல்ல சொன்னது தான் ஃபார்முலா. ரெண்டாவது டேபிள் படிக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு. அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸ்ல வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 3 ஐடென்டிட்டி நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது வந்து 1. அதுக்கடுத்து வந்து 1 + tan ஸ்கொயர் அப்படிங்கிறது சீக்கன் ஸ்கொயர்னு சொல்லுவோம். 1 + கொசிக்கன் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து காட் ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து 6 விதமாக திருப்பி எழுதலாம். ஸோ டோட்டலாக 9 ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளுக்கு அந்த டேபிள் வச்சு படிச்சிடலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் ஐடென்டிட்டிஸ் வச்சு படிச்சிடலாம். இவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியுமே இதோட சேர்ந்து தான் வரும். ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சது தான். மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் 5 மார்க்ஸ் சம் கேட்பாங்க. அந்த 5 மார்க்ஸ் சம் கேட்கும்போது டான் தீட்டா கான்செப்ட்ல தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ், டான் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இந்த 3 யூஸ் பண்ணாலே போதும், அது மற்றது யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 3 யூஸ் பண்ணியே சம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் அது வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிற காரணம் தான், அது வந்து ஃபார்முலாஸ் அதிகமாக கிடையாது. அங்கேருந்து இம்ப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். 8th சாப்டர் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான். அப்போ நமக்கு வந்து 7, 8, 9 முடிஞ்சது. 10th சாப்டர் தியரி ஆஸ் யூஷுவல். இப்போ சர்க்கிள்ஸ் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 11th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள். அதுலேயுமே வந்து தியரி பார்ட் கொஞ்சம் இருக்கும், அதை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபார்முலா பார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா தான். மெயின் ஃபார்முலாஸ் 2 தான் இருக்குது. ஏரியா ஆஃப் செக்டார் 1, ரெண்டாவது வந்து லென்த் ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டாங்கன்னா θ/360 × πr². அதே லென்த் ஆஃப் செக்டார் கேட்டாங்கன்னா θ/360 × 2πr. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏரியானா πr²ங்க, லென்த்னு சொன்னாங்கன்னா சர்க்கம்பரன்ஸ் 2πr, அவ்வளோதான். வேறு எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். தீட்டாவோட வேல்யூ வந்து நீங்கள் அந்த ஐடியா வச்சு வச்சுக்கலாம். அதாவது 90 சொன்னாங்கன்னா குவாட்ரண்ட்னு சொன்னால் 90, செமின்னு சொன்னாங்கன்னா 180,
ஃபுல்லுன்னு சொன்னாங்கன்னா 360 இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அது போக நமக்கு வந்து அந்த நம்பர்ல சம்மு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்து அந்த வைப்ஸ் இருக்க மாதிரி சம்மு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த கான்செப்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி வந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து நம்ம ரேடியஸோட வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம்ஸ் போகிறது ரொம்ப சிம்பிள். 2 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் செக்டார், மைனர் செக்டார், மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட், இது வந்து ஃபார்முலா புக்கில் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிங்கன்னா போதும். அந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ இது மைனஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் முடிஞ்சிடும். நான் தியரி பார்ட் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக ப்ரீஃப் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் 12th சாப்டர் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் நம்ம வந்து 3 விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து சிலிண்டர், கோன், ஸ்பியர். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க. 2வது பார்ட்டில் கியூபு, கியூபாய்டு இது வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கோனு, சிலிண்டர், ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது 2 வரும். ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும். இப்போ நான் எதுக்கு ஓரலாக ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ்ஏ அப்படிங்கிறது 2πRH. அதே வந்து நமக்கு வந்து டிஎஸ்ஏ அப்படின்னீங்கன்னா 2πR × H+R. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அப்படிங்கிறது πr²H. இந்த 3 ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏங்கிறது πRL, டிஎஸ்ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா πR × L+R. அதுக்கடுத்து வந்து வால்யூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 × πr²H. அவ்வளோதான். அதுக்கடுத்து ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்பியர், இன்னொன்று வந்து ஹெமிஸ்பியர். ஸ்பியருங்கிறது முழுசாக இருக்குங்க, ஹெமிஸ்பியருங்கிறது பாதியாக இருக்குங்க, அவ்வளோதான். அப்போ ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 4πr². அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்ஏ இருக்கா சார்னா ஸ்பியருக்கு வந்து நமக்கு இல்லை, ஹெமிஸ்பியரோட தான் ஸ்பியருக்கு யூஸ் பண்ணுவீங்க, 3πr². அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது 2πr². ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏங்கிறது வந்து நமக்கு வந்து 3πr². வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னாங்கன்னா 4/3πr³. அதே வந்து நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2/3πr³. ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து ஷார்ட்டாக ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு 2வது ரீகால், அதாவது நீங்கள் திருப்பி ஒரு தடவை வீடியோ போட்டு ரீகால் பண்ணி கேட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா புக்கில் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து மிச்சம் இருக்கிறது நமக்கு வந்து கியூபு, கியூபாய்டு. கியூபை பொறுத்தளவுக்கு அது வந்து என்ன கார்னர் இருக்குங்க, அதை வந்து நம்ம வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், கர்வ்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ கியூப் அண்ட் கியூபாய்டு we have to say it is called lateral surface area. ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா 6a² சொல்லுவோம். அதே வந்து வால்யூம் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா a³ சொல்லுவீங்க. அதே வந்து நமக்கு வந்து கியூபாய்டா இருந்ததுன்னா LB BHHL, அதாவது 2 × LB BHHL அப்படிங்கிற ஃபார்மேட் வந்திருக்கும். அதே இதுவாக இருந்ததுன்னா LBH, அவ்வளோதான். லென்த், பிரெத், ஹைட் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வால்யூம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பார்ட், முதல்ல அந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 2 வந்து நம்ம கூட சேர்த்திக்கலாம். 2வது இந்த சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது மட்டும் அந்த πr² அப்படிங்கிறத மைனஸ் பண்ணியிருப்பாங்க சில சம்மில். அந்த கான்செப்ட் பார்த்துக்குங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் போடும்போது சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மைனஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அதுவும் கியூப் சம், கியூபாய்ட் சம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ சர்ஃபேஸ் ஏரியா முடிஞ்சு ஃபார்முலாலாம் கோத்ரூ பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14வது சாப்டர், அதாவது 13வது சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 3ஆக பிரிச்சுக்கலாங்க. இதே மாதிரியே தான் நம்ம எப்படி மென்சுரேஷன் 3ஆக பிரிச்சுக்க சொன்னோம் அதே மாதிரியே எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை 3ஆக பிரிச்சுக்கிங்க. ஒன்று வந்து மீன், இன்னொன்று வந்து மீடியன், இன்னொன்று வந்து மோட். இப்போ இந்த மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 விதமாக வரும். அதில் அந்த 3 விதமாக என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், 3வது அஸ்யூம்டு மீன் மெத்தட். இது 3ல எது சார் நமக்கு ரொம்ப சிம்பிள்னு கேட்டீங்கன்னா என்னையை பொறுத்தவரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் வந்து 5 மார்க்காக போட்டிங்கன்னா இட் சுட் பி ஈஸி, கால்குலேஷன் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனை பொறுத்தளவுக்கு x bar is equal to a plus summation fd by summation f into h ன்னு வருங்க. இந்த h வந்து நீங்க சீன் கூட வச்சுக்கலாம், கிளாஸ் இன்டர்வல். அப்போ அந்த ஹெச்சுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதாவது கிளாஸ் சைஸோட ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், போதும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டி யூஸ் பண்றங்காட்டிக்கு இந்த இடத்துல டி வந்து என்ன வரும்னா x minus a by h ன்னு வரும். இந்த இடத்துல h யூஸ் பண்றங்காட்டிக்கு, புரியுதுங்களா? இதே வந்து நமக்கு வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடா இருந்ததுன்னா இதே வந்து அஸ்யூம்டு மீனா இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லைங்க, a plus summation fd by summation f, அந்த h வராதுங்க, d is equal to x minus a ன்னு வச்சுக்கலாங்க, அவ்வளவுதான். டைரக்ட் மெத்தட் சார் அப்படின்னீங்கன்னா சம்மேஷன் fx by summation f ங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்திருந்தா குரூப் டேட்டாங்க. அதே டைரக்டா கொடுத்திருந்தாங்கன்னா சம்மேஷன் f by n, அவ்வளவுதான், புரிஞ்சுங்களா? இது வந்து சம்மேஷன் x ன்னு கூட வச்சுக்கலாங்க, அவ்வளவுதான். இது வந்து டைரக்ட் டேட்டா, ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா யூஸ் பண்ணிருக்கிறது, மேலே இருக்கிறது எல்லாமே குரூப் டேட்டா. ஸோ இது வந்து நான் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மீனை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா x bar அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் மோட், அவ்வளோதான். மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
MDன்னு ரெஃபர் பண்ணலாம் மீடியன், L பிளஸ் சரிங்களா, N/2 மைனஸ் CF பை F இன்டூ ஹெச்ங்க. இது வந்து நம்ம டேபிளில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன அப்படிங்கிறது. லோவர் லிமிட், அதே மாதிரி N/2னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா ப்ரொசீடிங் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி ஹைட் சாரி கிளாஸ் சைஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே L பிளஸ் F2 மைனஸ் சாரி F2 இல்லை F1 சரிங்களா. F1 எடுப்போம், F1 மைனஸ் F0 பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்டூ ஹெச்ங்க. இதில் வந்து சில பேர் வந்து அந்த F0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது மேலே இருக்கிறது, அதனால நான் வந்து என்னன்னா கரண்ட்ல இருக்க ஃப்ரீக்வன்சி F1 எடுத்துக்கிறேங்க, மேலே இருக்கிறது ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி F0ங்க, சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி F2. இதுதான் உனக்கு சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். L வந்து லோவர் லிமிட், H வந்து கிளாஸ் சைஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலா, அதாவது அதில் ஸ்டெப் மீனில் மட்டும் 3 ஃபார்முலா வரும். மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா, மோடுக்கு ஒரு ஃபார்முலா. இது போக நமக்கு ஒரு காமன் ரிலேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 3 மீடியன் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்மேட் ஒரு தடவை பார்த்துக்கங்க. அதாவது காமன் ரிலேஷன்ஷிப் அது வந்து 1 மார்க்குக்காக யூஸ் ஆகும் சரிங்களா. மற்றபடி இந்த ஃபார்முலா தான் 5 மார்க்குக்கு யூஸ் ஆகும். இதை கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவ்வளோதான். அதுக்கடுத்து லாஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வெரி சிம்பிள், அது வந்து கான்செப்ட் தான் ஜாஸ்திங்க. ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா தான், P of A is equal to N of A by N of S, அவ்வளோதான். இதில் பெருசாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ இதே வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்கன்னா P of A bar இல்லைன்னா E பார்னு சொல்லியிருப்பாங்க, 1 மைனஸ் P of A. இது P of E பார்னா 1 மைனஸ் P of E. நீ ஈவெண்ட்னு எடுத்தீங்கன்னா ஈன்னு எடுத்துக்கிங்க, ஏ அப்படின்னா எலிமெண்ட், அவ்வளோதான். ஸோ இது எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், ஆல்பபெட் நம்மளோட கம்யூனிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்தளவுக்கு இது மட்டும் தான். ஆனால் கான்செப்ட் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். பிரைம் நம்பர் கேட்பாங்க, காம்போசிட் நம்பர் கேட்பாங்க, கார்டில் சம் கேட்பாங்க, காயினில் கேட்பாங்க, அதே வந்து நமக்கு வந்து என்னது இன்னும் வந்து டைஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நிறையா இருக்குது. ஆனால் ஃபார்முலா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான், கன்சால்டேட்டா. இதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக அதில் இல்லை. ஸோ A யூனியன் பார்ட், A இன்டர்செக்ஷன் B அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம என்னது காமனாக எழுதுறது தான். அது வந்து நம்ம செட் லாங்குவேஜில் படித்தது தான், சின்ன கிளாஸில் செட் லாங்குவேஜில் படித்த கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மெயினாக வந்து இதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கேஸ் ஸ்டடியில் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ப்ராபபிலிட்டியில் ஈஸியாக வந்து கோ த்ரூ பண்ண முடியும். சென்டென்ஸை நல்லா ஒரு 1 ஆர் 2 டைம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம ரொம்ப ஈஸின்னு நினைக்கிற சாப்டர் தான் நம்மளை வந்து ஈஸியாக என்னது மார்க் வாங்க விடாமல் பண்ணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னென்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு 3 சாப்டர், லாஸ்ட் 2 சாப்டர் ரொம்ப ஈஸியாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த சாப்டர் வந்து நீங்கள் என்ன பொறுத்தளவுக்கு என்னென்னா நல்லா கொஸ்டினை 1 ஆர் 2 டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 2 வீடியோ நான் கன்சால்டேட் பண்ணிவிட்டேன். இன்னும் நான் சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தியரி பார்ட் அது மட்டும் தான் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் இந்த கிளாஸ். இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.